ஒரு நாள் காட்டின் அமைதியை உடைத்து அந்த ஒலி துரோணரின் காதில் விழுந்தது. அவர் அதிசயித்து கூறினார், இப்படி அம்பு எய்யக்கூடியவன் வேறு யாருமாயிருக்கிறான்? அவர் மாணவர்களுடன் காட்டுக்குள் சென்றார். அங்கே ஒரு இளம் வீரன் வில்லேந்தி நின்றான். அவன் பெயர் ஏகலவ்யன். அவனது குறி பிழையாதது. ஒவ்வொரு அம்பும் இலக்கை சிதறடித்தது. அவனது பார்வை தீ போல இருந்தது. துரோணர் கேட்டார், யார் உனக்கு இத்தனை நுணுக்கம் கற்றுத்தந்தார்? ஏகலவ்யன் பணிவுடன் கூறினான், அந்த குரு நீங்கள்தான் பிரபோ. நான் உங்களை என் மனத்தில் குருவாக வைத்து பயிற்சி பெற்றேன். அந்த வார்த்தை துரோணரின் மனதில் புயலை எழுப்பியது. அர்ஜுனன் அருகில் நின்றான். அவனது கண்களில் குழப்பம். அவன் சிந்தித்தான், அப்படியெனில் நான் சிறந்த வில்லாளர் அல்லவா? துரோணர் மெதுவாக முன்வந்து சொன்னார், ஏகலவ்யா, நீ என்னை குருவாக நினைத்திருக்கிறாய் என்றால் குரு தரணைக்கான காணிக்கை கொடுக்க வேண்டியது உன் கடமை. ஏகலவ்யன் தலை குனிந்தான். குருவே, உங்களுக்காக என்ன தியாகமும் செய்ய தயார். துரோணர் சொன்னார், அப்படியானால் உன் வலது கையை தரு. ஒரு கணம் மௌனம். பின்னர் எந்த தயக்கமுமின்றி ஏகலவ்யன் தனது வலது கையை வெட்டினான். அது மண்ணில் விழுந்தது. ஆனால் அவன் முகத்தில் இன்னும் ஒரு சிரிப்பு இருந்தது. அந்த காட்சி பார்த்த அனைவரும் திகைத்தனர். அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் மிளிர்ந்தது. அந்த நாள் துரோணரின் முடிவு அர்ஜுனனை சிறந்த வில்லாளனாக்கியது. ஆனால் ஏகலவ்யன் தன்னலமற்ற பக்தியின் சின்னமாக ஆனான்.